நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. இப்போ ஆண்டவர் அந்த கட்டளையை சற்று மேம்படுத்தி ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் அன்பா இருந்தது போல நீ அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. ஓ, கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க முடியுதா? ஏப்பா, நான் உங்ககிட்ட எப்படி அன்பா இருந்தேன்? இயேசு சொல்றாரு. இயேசு என்னிடத்தில் எப்படி அன்பா இருந்தார்? அவர் பரமபிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர். அப்படி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயல் எடுத்து இந்த மண்ணிலே மனிதனாக வந்து ஒரு உலகத்திலே 199% மக்கள் எந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அதிலும் கீழாக வாழ்ந்து எனக்காக சிலுவை வரைக்கும் அவர் ஏறி தம்முடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் அல்லவா? இதே போல நான் அடுத்தவங்கிட்ட அன்பா